அண்ணே 2026ல எந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரெட்டலை வந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்ட்டு ஏழை எளியோர்களுக்கெல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, நல்ல ஒரு சிறப்பாகவும் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் கொடுத்து போட்டு இன்னைக்கு வந்து அப்படி இப்படி அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காசு கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி போச்சு, கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்க. இன்னைக்கு பவுன் விலை எடுத்துட்டா இன்னைக்கு ஒரு ஏழை போட முடியல. ஆட்சியில ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இன்னைக்கெல்லாம் வந்து சேர் ஆட்டோ வந்துருச்சு, அதை சேர் ஆட்டோவுக்கு அடுத்து மறுபடியும் கால் டாக்ஸி வந்துருச்சு, அப்புறம் 2 வீலர் பைக்கு வந்துருச்சு, எல்லாம் பைக் டாக்ஸி எல்லாம் வந்ததுனால நம்ம இது ஒரு நாளைக்கு ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய இதாக இருக்கு. இந்த மகளிர்களுக்கு இலவச கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, விலை இல்லாத கட்டணம், அதனால ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பாதிப்பு இருக்கா? எங்களுக்கு அதனால ஒரு பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது பஸ்ஸில் வந்து பயணங்கள் பண்ணுறது அது ஒன்றும் எங்களுக்கு பாதிப்பு இல்லை. இன்னைக்கு சரக்கு விற்கிதுனாங்க 150 ரூபா கோட்ரு, 160 ரூபா வாங்குறாங்க. 160 ரூபா வாங்கி அதே கடையில் கொண்டு போய் கொடுத்தா தான் அந்த 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கிறாங்க. ஏன் அதுலேயே ஒரு 10 ரூபாய் கம்மியாக கொடுத்துட்டு 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறது, அவன் எங்கேயோ ஒரு பக்கம் போட்டு போகிற, அதுவும் காசு ஆக்கிடுறீங்க நீங்கள். இன்னைக்கு அவன் சம்பாதிக்கிறது 500 ரூபா சம்பாதிக்கிறான், அதுலேயும் வந்து ஒரு கோட்டர் அடித்தானவன் போய் படுத்துக்குவான். இன்னைக்கு 3 கோட்டர் அடிக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டீங்க. 3 கோட்டர் அடித்தா தான் அவன் நிம்மதியாக படுத்து தூங்க முடியுது. ஒரு மூட்டை தூக்குறான், ஒரு சல்பை சம்டி அடிக்கிறான், ஒரு இது பண்ணுறான். ஒரு கோட்டர்லேயே படுக்கிற ஆளை வந்து இன்னைக்கு 3 கோட்டர் அளவுக்கு இன்னைக்கு தரத்தை கம்மி பண்ணி இன்னைக்கு காசு வந்து மக்கள் கையில் ஒரு பட்ஜெட்டு ஓட்டு எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தர் பேரில் 300 ரூபா கணக்கு வச்சிருக்கிறாங்க. குடிமக்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 300 ரூபா வசூல். அப்போ வந்து எவ்வளோ கணக்கெடு எடுத்து பார்த்தாங்கன்னா எத்தனை பேர் குடியேற இருக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்து இன்னைக்கு அந்த வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கோட்டரில் 150 ரூபாயில முடிகிறது இன்னைக்கு 300 ரூபாயில முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல இப்ப வந்து மதுக்கடையெல்லாம் மூடணும்னு சொல்றாங்கல்ல, அது சாத்தியமா? மதுக்கடை மூடணுங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. பெண்கள் எல்லாம் நல்லா வாழ்வாங்க. ரொம்ப விதையா ஏகப்பட்ட பேர் விதையாகி போறாங்க. அவர் டென்ஷன் ஆகி தண்ணி அடிச்சுட்டு வந்து மண்டையை உடைக்கிறது, கொலை பண்றது, குத்துறது, இத்தனை பிரச்சனையும் இருக்குது. வரதட்சணை கேட்டுக்கிட்டு பயங்கர தொந்தரவு பண்றாங்க. இதனால அந்த கடையே இல்லாததுட்டா பிரச்சனையே இல்லை. பெண்கள் நல்லா வாழ்வாங்க, நடமாட்டம் நல்லா இருக்கும், இந்த வழிப்பறி கொள்ளை இருக்காது, இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். அது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. இதை வச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஓட்டுதுங்கிறாங்க. ஏன் அதையெல்லாம் வந்து வேற வழி மாற்ற வழி எது தெரியாதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, வேற மாற்றத்தை கொண்டு வாங்க. ஏன் இந்த பிராந்தி கடையை விட்டு தான் இது பண்ணோமா? எத்தனை குடும்பம் அதனால எவ்வளோ பாதிக்குது. காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா கடையில் சாயங்காலம் எப்படா 5 மணின்னு பார்க்குறாங்க. வேலையை விட்டு வந்தோடனே 500 ரூபா எனக்கு வேணுங்க அப்படின்னு வாங்கிட்டு வரான். வீட்டுக்கு போகும்போது 200 ரூபாய்க்கு கொண்டு வரான். இங்கே 150 ரூபா போய் 10 லிட்டர் விடுறான். இன்னைக்கு நாளைக்கு சேர்த்து தருவாங்க, வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொண்டாட்டியாட்ட போய் பேசுகிறாங்க. அந்த குழந்தையில படிக்க வைக்க முடியல. அவங்க குழு எடுத்து இதை எடுத்து ரொம்ப கட்ட முடியாது, ரொம்ப நொந்து நூலாகி இருக்கிறாங்க தாய் குழம்புலாம்.